Hello all, welcome to the new vlog. என்னோட மேரேஜ் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் லெஹங்கா டீட்டெயில்ஸ், ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெடிமேடா இல்லை ஸ்டிச் பண்ணதா, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எல்லாமே நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி யாருக்காவது இப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் காட்ட போகிறது லெஹங்கா தான். இது வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு எடுத்த லெஹங்கா. என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் இந்த லெஹங்கா வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி பேபி பிங்க் கலர் தான் இது. எனக்கு பேபி பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் எடுத்து போடணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. ஸோ என் பையன் பர்த்டேக்கு வந்து அவனையும் பிங்க்கில் வச்சுட்டேன், நானும் பிங்க்கு, என் ஹஸ்பண்டும் பிங்க்குன்ற மாதிரி மூணு பேருமே மேட்சிங் அவுட்ஃபிட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிங்க் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு மாதிரி ரிச்சாக ஃபீல் ஆகும் இல்லையா, பிங்க் அண்ட் ஒயிட் காம்போ. அதனால் நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். என் பையன் பர்த்டே வரைக்குமே நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 2000 rupees கிட்ட வந்துச்சு. இந்த சரவணா ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அங்கே தான் எடுத்துருந்தேன். நான் வந்து ஃபுல் ஒயிட் கவுன் வந்து போகலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தேன். எனக்கு வந்து பிங்க் வந்து அங்கே போனதும் எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ பிங்க்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால பிங்க்கே சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு செமி ஸ்டிச்டு லெஹங்கா தான். நான் தான் வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒயிட் ஃபுல் ஒயிட்டுமே என்னோடய பையனோட பர்த்டேக்காக தான் வந்து எடுத்திருந்தேன். இது ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ஒரு மாதிரி பிளைன் பாட்டம் வியர் வரும் அண்ட் டாப் வியரில் மட்டும் ஃப்ளாரல் டிசைன்ஸ் இருக்கும், எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இருக்கும். ஷால் வந்து பிளைனாக தான் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. இந்த மாதிரி ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து கிடச்சிது. இது வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 1000 rupees கூட கிடையாது, 500 rupees தான். அந்த லெஹங்கா கூட தான் நான் இந்த லெஹங்காவையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்திருந்தது. இதுவுமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருந்தேன். சரி ஓகே, நான் அதை எடுத்துட்டேன், காஸ்ட்டு கொஞ்சம் எஃபெக்டிவ் அப்படின்றதுனால அதையே வந்து வேர் பண்ணிட்டேன். பட் இதை வேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இது ரொம்பவே சிம்பிளாக இருந்ததுனால வேண்டான்னு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார். பட் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஜுவல்லரிஸ்லாம் போட்டு மேட்சப் பண்ணியிருந்தா செம்ம ரிச்சாக இருந்திருக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு என் பிரதர் மேரேஜ்க்கு போடலான்னு தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து அந்த பிங்க் லெஹங்கா கூட வந்த பேகு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல, பட் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த பர்பிள் கலரா லாவெண்டர் கலரா ஏதோ ஒரு கலர், இந்த கலர் வந்து லெஹங்கா என் பிரதர் மேரேஜ்க்கு நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இது 2500 வனாரப்பேட்டில் வாங்கியிருந்தேன். நான் வந்து மோனோடோனில் தான் வந்து லெஹங்கா பிக் பண்ணியிருந்தேன். இந்த கலர் தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வச்சுருந்தேன். எனக்கு போனதுமே இது வந்து எனக்கு சூட் ஆகிடுச்சு. ஸோ தட் இதை பிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும். இதில் ஸ்டோன்லாம் கொட்டுது தான், பட் எப்பயாச்சும் தானே நம்ம வேர் பண்ணுறோம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி என்னோடய டோனுக்கு, என்னோடய ஃபேஸ் கட்க்கு வந்து எல்லா கலருமே சூட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே ஒரு ஃபேவரட் அவுட்ஃபிட்னு சொல்லலாம். இதுவுமே நான் வந்து செமி ஸ்டிச் தான் பண்ணியிருந்தாங்க. நான் தான் வந்து ஷாப்பில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து என்னோடய ப்ரைடல் ப்ளவுஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் சாரீ ஒன்று கட்டுவாங்க இல்லையா, மணவரைக்கு பொண்ணழைப்புக்கு சம்திங் கட்டுவாங்கல்ல, அப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இது ஃபுல்லுமே ஆரி ஒர்க்லாம் கிடையாது. இது வந்து ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். போத்தீஸ் இருக்குது இல்லையா, அங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 800 சம்திங் அந்த ப்ளவுஸ், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னோடய மேரேஜ் சாரீக்கு வந்து பிக் பண்ணியிருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும். பட் என்னோடய மேரேஜ் சாரீக்கு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் தெரியுமா? இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் எடுத்திருந்தேன். ஒரு மாதிரி பிங்க் டோனில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை பிக் பண்ணியிருந்தேன். என்கிட்ட ஒரு கேரளா சாரீ இருக்குது, ஸோ அதுக்கு மேட்சப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து அதை விட ஒரு ஷேடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த பிங்க் ப்ளவுஸு. இதுவுமே ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இது ஜெயச்சந்திரன் சம்திங் எங்கேயோ வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி கலரில் ஒரு 4-5 ப்ளவுஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சாரிக்குமே மேட்சப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால வந்து நான் ஃபுல் பிங்க் கலரில் போயிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுவுமே 600 சம்திங் தான் வந்துச்சு. இதுதான் என்னோடய ப்ரைடல் ப்ளவுஸ். இதோட காஸ்ட் வந்து சொல்லிடுறேன். இது வந்து நான் மெட்டீரியலாக தான் ஆக்சுவலி எடுத்திருந்தேன். கல்பனா ப்ரைடல் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஷாப் வந்து வண்ணாரப்பேட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த டிசைன் வந்து ரெடிமேட்லேயே நல்ல வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன்.
இதோட காஸ்ட் வந்து 6500. 9000 சொல்லியிருந்தாங்க. பட் நான் 6500க்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஷாப்பில் வந்து நான் இதை ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். அந்த அக்கா வந்து எனக்கு பேக் சைடில் அந்த ஜும்கா வச்சு கொடுக்கல, அதுக்கு பதில் என்கிட்ட பேக்கெட்டில் போட்டு அமிச்சிட்டாங்க கொரியரில். அந்த ஜும்காவை வச்சு நானே வந்து என் கையால் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் செம்ம வெயிட்டு, ஃபுல்லாக மணி இல்லையா, செம்ம வெயிட் அந்த ப்ளவுஸு. இப்போ வந்து டோட்டலாக அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு லூஸ் ஆகிடுச்சு, ஆல்ட்ரு பண்ணணும். நான் அவ்வளோ கொடுத்து அதை வாங்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6500க்கு சிம்பிள் பேட்டர்ன் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் தான். பட் இந்த டிசைன் வேணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு அது ஒரு ஆசை, அந்த ப்ளவுஸ் வந்து போட்டே ஆகணுன்ட்டு. வேறு வழியில் காசு போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு வாங்கினேன். இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்கு நான் தான் ஆரி ஒர்க் பண்ணேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக. ஸோ இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். ஸோ அதை வந்து ஒரு மெமரிஸாக வச்சுட்ருக்கேன். இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப பிடிக்கும் அது, அதனால ரொம்ப ஃபேவரெட். நானே பண்ணேன் இல்லையா. இந்த கலர் ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு எல்லோ கலர் சாரீ வந்து நான் பேர் பண்ணியிருந்தேன், செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த நிலாயோ சாங்கில் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த மாதிரி கலரில் வேர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அட்ராக்டிவ் ஆகி சரி இந்த கலரில் போகலாம் பிரதர் மேரேஜ்க்கு சொல்லிட்டு போயிருந்தேன். இதுவுமே ஆரி ஒர்க் போட கொடுத்துருந்தேன். 2500 ஆச்சு. பட் அதுவுமே எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நானே போய் கற்றுக்கிட்டேன் ஆரி ஒர்க்கை. அந்த ப்ளவுஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆரி ஒர்க் போட்டேன், ஹேண்டில் வந்து இந்த டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய மேரேஜ் சாரீ. நான் வந்து மேரேஜ் சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன், கூட புடவை எனக்கு கிடையாது. ஸோ இந்த சாரீ தான் நான் வந்து கட்டியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 47,000. 57 சொல்லியிருந்தாங்க, 47க்கு வாங்கியிருந்தோம். காஞ்சிபுரம் அறிஞர் நான் அந்த ஷாப்பில் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த சாரீக்கு தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கிடைச்சது க்ரீன் தான், பட் ரேட் எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த டைமில். ஸோ க்ரீன் போனதே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா என்னோடய சாரீலையும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக க்ரீன் கலர் ஷேட் இருக்கும். ஸோ நான் அப்போவே சாரீ எடுக்கும்போதே பார்த்து தான் எடுத்தேன், க்ரீன் கலர் ஷேடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு லைட்டாவது அந்த க்ரீன் இருக்கணும் அந்த ரெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் நான் எடுத்தேன். ஃபைனலி இது என்னோட லெஹங்கா, ரிசப்ஷனில் போட்ட லெஹங்கா. இதோட காஸ்ட் வந்து 20,000 சொன்னாங்க. நான் வந்து 9,500க்கு கேட்டு பேரம் பேசி வாங்கினேன். ப்ளவுஸ் அண்ட் லெஹங்கா இது ரெண்டுமே வந்து நான் கல்பனா பிரைடல் ஸ்டுடியோ அந்த இதில் தான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ தான் யோசிக்கிறேன், இவ்வளோ டிசைன் வச்சு எதுக்கு நம்ம லெஹங்கா எடுத்தோம் அப்படின்ட்டு. பட் ஓவரால் நல்லாவே இருந்தது. ஷால் மட்டும்தான் ப்ளைனாக இருக்கும், அந்த துப்பட்டா மட்டும்தான் ப்ளைனாக இருக்கும். மற்றபடி பாட்டம் வியர் டாப் வியர் ரெண்டுமே ஃபுல் டிசைனில் இருக்குமா. ஸோ அந்த கலரே தெரியாது, அந்த மரூன் கலரே வந்து வெளியே தெரியல அவ்வளோவா. அந்த துப்பட்டாவில் மட்டும்தான் அந்த மரூன் கலரே தெரியும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, மேரேஜும் ஆயிடுச்சு, பாப்பாவும் பிறந்தாச்சு, இதுக்கப்புறம் யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பயங்கர வெயிட், இது எவ்வளோ வெயிட்டுன்னு வெயிட் போட்டு பார்த்ததான் தெரியும். செம்ம வெயிட். இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி டிசைன்ஸு, கேன்லாம் வச்சுருந்ததுனால பயங்கர வெயிட்டு என்னோடய லெஹங்கா. நானே லெஹங்கா கீழே வச்சுட்டு உள்ளே வந்து ஜம்ப் பண்ணி தான் அந்த லெஹங்காவே போட்டேன், அந்தளவுக்கு அது வெயிட்டாக இருந்தது. இந்த லெஹங்கா வந்து 800 தான். இது காஞ்சிபுரமில் ஜலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுவுமே நான் இன்னும் வேரே பண்ணலை, ஒன் டைம் மட்டும் வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு ஒரு ப்ளவுஸ் வரும், அந்த ப்ளவுஸ் வந்து இப்போ என்கிட்ட கிடையாது. அந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே தூளாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. 800 தானே, ஸோ கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த ப்ளவுஸ் மட்டும் நான் தூக்கி போட்டேன். பட் இது ரெண்டுமே நல்லாயிருக்கு, ஃபுல் நெட்டடாக டிசைன்ஸ் வச்சு சூப்பராகவே இருக்குது. இதை நான் வந்து வேறு ப்ளவுஸ் கூட வந்து பேரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டல் போயிடுங்க, யோசிக்காதீங்க. காசு கொடுத்து வாங்கி வச்சு அது வேஸ்ட்டு தான் நான் சொல்வேன். காசு கொடுத்து அது வாங்கி யூஸ் பண்ண முடியாமல் அது வார்ட்ரோப்லேயே வச்சுட்ருக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.